துர்கா ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம துர்காவோட ரூமுக்கு போற? ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? நீங்க கேட்கக்கூடிய தேவையில்லாத கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் ஒன்னும் உன்கிட்ட பேச இங்க வரல. ஏய் நில்லுடி. தம்மா தூண்டு இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் எகிரிக்கிட்டு இருக்க. உன் துர்கா இப்ப ஜெயில இருக்கா தெரியும்ல. இதுக்கப்புறம் உன்னோட வேலையெல்லாம் இங்க வேலைக்காகாது. இதுக்கு முன்னாடி நீ என்னென்னமோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி பெரியவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த. ஆனா இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சத்யாவ உன்னோட சித்தி கதற கதற கொலை பண்ணிருக்கா. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வெக்கமே இல்லாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? நீ எல்லாம் இந்த வீட்டு படியவே ஏறி வரக்கூடாதுடி. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அம்மா, பாப்பா தான் சொல்லுதுல்ல, வீட்டுல இருக்க பெரியவங்களை பாத்துட்டு போறேன்ட்டு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விடுங்கம்மா. ஏமா இப்படி மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுறீங்க? ஏய், முதல்ல நீ யாருடா? நீயே இவளுக்கு அள்ளக்கை மாதிரி, இதுல நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் பெரியம்மாவை பார்க்கணும். அவங்கள பார்த்து சில விஷயங்களை சொல்லி துர்காவோட நகை பொருள் எடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். என்னது? துர்காவோட நகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவியா? அதுக்காக தான் நீ வந்திருக்கியா? ஓஹோ, இதான் சாக்குன்னு ஜமீன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அதை காணும் இதை காணும்னு தேடிட்டு இருக்கணும். கண்டவங்களெல்லாம் உள்ள விட்டதுனாலதான் இந்த ஜமீனோட புனிதமே கெட்டு போச்சு. உன்னெல்லாம் உள்ள அனுப்ப முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க வீணாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க. நான் துர்காவோட பொருளையும் நகையும் எடுத்துட்டு போகணும். என் துர்கா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. ஜெயில இருக்க துர்காவை நான் வெளியில கொண்டு வரணும். அம்மா, இப்ப என் கையில சுத்தமா பணம் இல்ல. நல்லா இருக்குடி உன்னோட நியாயம். இந்த குடும்பத்தோட மூத்த மருமக எங்க சத்யாக்காவ அவ கொலை பண்ணிருக்கா. அந்த கொலைகாரிக்கு நீ ஜாமீன் எடுக்கணும், இல்ல அந்த கொலைகாரிய வெளியே எடுக்கணும். அதுக்கு இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அது எல்லாத்தையும் வித்து காசாக்கி நீ அவளை வெளியே கொண்டு வருவ. அத நாங்க மானம் கெட்டு போய் பாத்துட்டு இருக்கணுமா? இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சின்ன பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லன்னா பலார் பலார்னு கண்ணத்துல 4 அப்பு வச்சிருவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. ஏற்கனவே நான் உன் மேல கொலவெறியில இருக்கேன். சேத்த வாரி இறைச்ச, என் தாலியை தூக்கி மறைச்சு வச்ச. இப்ப என்னடானா என்கிட்ட மறுபடியும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. ஏய், உன்னோட கொலகாரி துர்காவை அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. உனக்கு வேணும்னா அங்க போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. போடி. இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் துர்காவோட ரூமுக்கு போகணும். அவ நகை பொருள் எல்லாத்தையும் நான் எடுக்கணும். உங்க குடும்பமே அவளை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவ பொருள் மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? ஹேய், இங்க பாரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க. அம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. இவ்வளவு பேராசெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க எங்க துர்காவையே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பொருளும் பணமும் வீட்டுக்குள்ள இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஒரு பெரிய மனுஷி மாதிரியா பேசுறீங்க? தள்ளுங்க, உள்ள போணும். ஏய், நில்லுடா. அண்ணே, ஏண்டா, யார் வீட்ல வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க? இன்னொரு அடி எடுத்து வச்ச செருப்பு பிஞ்சிடும். ஏய், ஒழுங்கு மரியாதை 2 பேரும் இங்க இருந்து போயிட்டீங்க. உங்களுக்கு நல்லது. இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் என் துர்காவோட பொருள் எடுக்க வந்தேன். சின்ராஸ் அண்ணே, சொல்லுமா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவங்கள நாமளான ஒரு கை பாத்துடலாம். வாங்க. ஏய், நீயும் உன் அள்ள கையும்
இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் என்னடி சொல்ல சொல்ல வர? கௌரிமா ஏய் ஏய் உன்ன மாதிரி ஆளெல்லாம் நடு வீட்ல விட்டதுனால்தான் இவ்வளவு தூரம் வந்து நாட்டமா பண்றீங்க. யோ செக்யூரிட்டி, எங்கயா போய் தொலைஞ்ச? முதல்ல இங்க இருக்கிற 2 பேரையும் அடிச்சு வெளியே துரத்து. தேவையில்லாம வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, நான் உங்க கால்ல கூட விழறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. எனக்கு என் துர்கா வேணும்மா. நான் எப்படியாவது என் துர்காவை கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். என்னடி ஓவரா பேசுற? ஃபர்ஸ்ட் மிரட்டி பார்த்த, இப்ப கெஞ்சி பாக்குறியா? இங்க பார், நீ இந்த லோக்கல் ரவுடியை கூட்டிட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க. இந்த அராஜகம் எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நீ ஏதோ சின்ன பொண்ணா இருக்கன்றதுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணி நான் உன்னை அனுப்ப சொல்றேன். இதையும் தாண்டி நீ இந்த மறுபடியும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற வீடியோவை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உன்னையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அப்புறம் இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா சொல்லும் போதே கிளம்பி போயிடு. என்னடி பாக்குற? எழுந்துடு. கௌரிமா பாத்துமா. போடி. கௌரிமா வாமா, நம்ம போயிடலாம். கௌரிமா வாமா. ஏ வீணா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒரு சனிய இப்ப வந்து என்ன மூட் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு. சனியனா? யாரு? நம்ம வீட்ல இருக்கிற சனியன் தான் ஜெயிலுக்கு போயிடுச்சே. அப்ப நீ யார சொல்ற? நான் யார சொல்லுவேன்? எல்லாம் அந்த ஏழரை புடிச்ச கௌரி தான். அந்த துர்காவை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணுமா, அதுக்காக இங்க வந்து அந்த துர்காவோட நகை புடவை எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு போணுமா. அவளுக்கு எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? அதனாலதான் நான் அவளை உள்ள விடாம வெளியே துரத்துனேன். இங்க இருக்கிற நகை புடவை எல்லாத்தையும் என் ரூம்ல மாத்தி வச்சிட்டேன். அவ வந்தாலும் இங்க இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. இவ்வளவு மாதிரி ஆளெல்லாம் உள்ள வீட்டுல விடவே கூடாது. உண்மையிலேயே இப்பெல்லாம் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு வீணா. உனக்கு சுத்தி போடணும். கண்ணே பட்டுடு போல இருக்கு. என்னோட செல்ல மருமகளே, அவளுக்கு ஒரு பைசா கூட கிடைக்க கூடாது. அந்த துர்கா ஜெயில இருந்தே சாகணும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த கௌரியால இனிமே ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. வாங்கத்து. ஏய், உன்னோட கொலகாரி துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. போ. சின்ராசன், சொல்லு கௌரிமா. என்னோட அம்மா நகை எல்லாத்தையும் துர்கா கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ தாய் வீட்டு சீதனமா அந்த நகை எல்லாத்தையுமே துர்காக்கு தான் போட்டேன். கடைசியா இருந்த நகையும் தாலி பிரிச்சு கோக்குறப்போ அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப அந்த தங்கம் மட்டும் இருந்திருந்தா நான் என்னோட துர்காவை எப்படியாவது காப்பாத்திருப்பேன்னு. என் துர்காவும் ஜெயிலுக்கு போயிட்டா. நகையும் இப்ப இல்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கௌரிமா, 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 அழாத கௌரிமா. நீ எதுக்கும் வருத்தப்படாத கௌரிமா. நீ இப்படி உடஞ்சு போய் அழுது நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல கௌரிமா. நீ அழுதா என்னால தாங்க முடியாது கௌரிமா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த மாசாணி அம்மா
காரண காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான்னு. ஒரு கதவை அடைச்சா கண்டிப்பா இன்னொரு கதவு திறந்திருக்கும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம யோசிக்கலாமா? முதல்ல எந்திரி கௌரிமா, எந்திரிமா. பாத்து வாமா. அடியே துர்கா, உன் கதை இன்னையோட முடிய போகுது. உனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தேவி கரண்ட் ஒயரை செட் பண்ணிட்டா. அந்த குட்டிச்சாத்தான் வந்திருக்குன்னு போய் சொன்னா நீ எந்திரிச்சு வந்து பார்க்க வருவல்ல, அப்ப நீ கம்பியை தொடுவ. அடுத்து நடக்க போறத பாரு. என் கண்ணு முன்னாடி நீ துடிச்சு சாவ. நான் அதை பார்த்து ஆனந்தமா ரசிக்க போறேன். துர்கா, துர்கா, உன்னை பார்க்க கௌரி பொண்ணு வந்திருக்கு. போய் பாரு போ என்னன்னு. கௌரியா? எங்க? கௌரி, கௌரி. ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியல. தொட்டோன கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நிஷா இங்க வா. சார், சார், என்னாச்சு நிஷா? ஏன் அப்படி பதட்டமா ஓடி போற? ஏதாவது பிரச்சனையா? சார், கரண்ட் ஷாக் அடிச்சதுல செல்லுக்குள்ள துர்கா மயங்கி விழுந்துட்டா சார். கரண்ட் ஷாக் அடிச்சதா? ஆமா சார். மயங்கி விழுந்துட்டாளா? எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சது? சார், அந்த ஜெயில் கம்பியில யாரோ கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்க. அது அவ கைப்பட்டு தூக்கி அடிச்சிருச்சு. லாக்அப் கம்பியில கரண்ட் ஷாக் வச்சிருக்காங்களா? எப்படி அதெல்லாம் வச்சாங்க? யார் யார் வச்சாங்க? முதல்ல போய் அது என்னன்னு பாருங்க. இப்போ டைம் இல்ல சார். செல்லுக்குள்ள துர்கா மயங்கி கிடக்குறா. நாளைக்கு அவளை கோர்ட்ல ஆஜர் பண்ணணும். இப்பவே ஒண்ணு கணக்கு நாய் அவ செத்து போயிட்டானா அது நமக்கு தான் சார் பிரச்சனை. துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் சார். வாங்க சார். சரி போ. ஓகே சார். யோ எல்லாரும் வாங்கயா. யோ சீக்கிரம் தூக்குங்கயா. தூக்கு தூக்கு. சீக்கிரம் போங்க. இங்க பாரு, யார்கிட்ட எப்படி வசூல் பண்ணோங்கிறது இந்த தன்ராஜுக்கு நல்லா தெரியும். பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா இந்த தொழில என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எனக்கு நீ அட்வைஸ் பண்றதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னோட சாவு என் கையில தான்.
உனக்கு ஏமா நான் தாண்டா. வைடா போன. வணக்கம்ண்ணே. அப்புறம் சென்ட்ராசு அண்ணே, நான் சொன்ன கௌரி அம்மா இவங்க தானே நம்ம ஆவுடியப்பன் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுண்ணே. வேண்டப்பட்ட பொண்ணுன்னா எந்த வகையில? சொந்தத்திலயா இல்ல தெரிஞ்ச பொண்ணா? அண்ணே, இவங்களோட சித்தியை தான் நம்ம ஜனா ஐயாவுடைய பையன் இருக்கார்ல அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே. அப்படியா? யாரு? அந்த வக்கீல் தம்பியா? ஆமாண்ணே. இந்த பணத்தை நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா ஆவுடைய அப்பன் ஐயா கிட்ட கேட்டாலே கொடுத்துருப்பாரு. கேட்டா கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா சொந்தத்துக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்க கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவர்கிட்ட நாங்க கேட்கல. நீங்க வெளியில மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரியே கொடுங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னா கண்டிப்பா ஏதாவது பிடிமானம் இருந்தாதான் கொடுப்பேன். அது சின்ராஸ்கே தெரியும். தெரியும்ண்ணே. அதனாலதான் பணம் கேட்டு வரும்போதே கௌரி அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன சொந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். கௌரிமா, நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. எல்லாம் சரியாதான் இருக்கு. மாசம் மாசம் வட்டி கரெக்டா வந்துடணும். இல்லன்னா இந்த தன்ராஜோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். கவலைப்படாதீங்கய்யா, கண்டிப்பா நாங்க அதெல்லாம் சரியாவே கொடுத்துருவோம். இங்க பாரு பாப்பா, உன்ன மாதிரி சின்ன குழந்தைக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் நீ உன் வீட்டோட பத்திரத்தை கொடுத்ததுனால நான் பணம் கொடுக்க சம்மதிக்கிறேன். இருங்க வரேன். பணம் கிடைச்சிரும்மா. கௌரிமா வந்துட்டாரு. இந்த பாப்பா, இந்த பணத்தை வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரோம். வரோங்கய்யா. போலாமா? சின்ராஸ் அண்ணே, இந்த பணத்தை வச்சு நாம துர்காவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம். கண்டிப்பா நான் என் துர்காவை வெளியே கொண்டு வருவேன். சரிம்மா. சரி போலாமா? யோ சரவண பெருமாள், என்ன நடக்குது ஒரு ஸ்டேஷன்ல? வர வர உன்னோட பெரிய தலைவலியா போச்சியா? நீ பண்ணக்கூடிய தப்புனால டிபார்ட்மெண்ட்ல எங்க எல்லாருக்கும் கெட்ட பெரியா? எப்படி லாக்அப்ல இருக்க ஒரு கைதிக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும்? எங்கேயா நடக்குது இது? உன் ஸ்டேஷன்ல மட்டும் எல்லாம் மர்மமாவே நடக்குது. யோ, மேல் இடத்துல இருந்து நீ ரெக்கமெண்டேஷன்ல வந்ததால நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். மறுபடியும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி நானே மேலிடத்துக்கு உன்னை பிளாக் மார்க் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிடாத. அப்புறம் அது உன் வேலைக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறிடும். டிவி சேனல் சோசியல் மீடியால எல்லாத்துலயும் நீ பண்ண காரியம் வைரல் ஆயிட்டு இருக்கியா? எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன பதில் சொல்றது? சாரி சார், அது வந்து மீடியாவுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல சார். போது நிறுத்தியா? நியூஸுக்கு எப்படியோ தகவல் போயிருக்கு. உன் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நியூஸ் சோசியல் மீடியாலாம் போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால மேலிடத்துல இருந்து இப்ப எங்களுக்கு பிரஷர் வருது. உன்னால எங்களால ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? இங்க நடந்த விஷயம் அதுக்குள்ள எப்படி மீடியாவுக்கு நியூஸ் எல்லாம் போச்சு? இது யார் பார்த்த வேலையா இருக்கும்? சரவண பெருமாள், நீ யூனிஃபார்ம் போட்டு பண்ணிட்டு இருக்கிற அநியாயத்தை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எஸ்பி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் நான் தான். மீடியா நியூஸுக்கு இந்த விஷயத்த சொல்லி வைரல் பண்ணதும் நான் தான். கௌரி, கௌரி,
டாக்டர், இப்போ இந்த பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இவங்களை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாமா? இந்த பொண்ணை நாளைக்கு கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த பொண்ணை இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணோட உடம்புக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தேவை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது டாக்டர். டாக்டர், மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கரண்ட்டு ஷாக் அடித்து தூக்கி எறிஞ்சதில் பின்மண்டையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ரொம்ப அதிர்ச்சினால மயக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மயக்கம் தெரியல. இந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ளீட்டாக அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். கரண்ட் ஷாக் அடிச்சு இவ ஒரே அடியா போய் சேர்ந்துருந்தாள்னா லாக்அப் டெத்துன்னு எதையாவது எஸ்பி கிட்ட சொல்லி 2-3 திட்டு மட்டும் வாங்கி எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா இப்படி செத்து போச்சு எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காளே. கௌரி, கௌரி.